வணக்கம். இந்த உலகமே பெரும் வேதனையில் இருந்துச்சு. காரணம் 2 ஆண்டுகளாக ஓயாத போர் பாலஸ்தீனத்தில். நம்மளோட எல்லாம் சகோதர சகோதரிகள் தான் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டாங்க. குழந்தைகள் முதற்கொண்டு கடந்த 2 வருடங்களாக 2023 அக்டோபர் 7 தொடங்கிய போர் கடுமையாக நடந்து அந்த பாலஸ்தீன மண் முழுவதும் சல்லடையாக துளைக்கப்பட்டுச்சு. அனைத்து கட்டிடங்களும் மண்மேடாகி போச்சு. அப்படி இருந்த சூழ்நிலையில் உலகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது. இது என்ன, இதுக்கு முடிவு இல்லையா அப்படின்னு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்குதுங்க. இது ஒரு தற்காலிக ஒரு நிம்மதியை கொடுக்குது நமக்கு. இந்த போர் நிறுத்தம் திரு ட்ரம்ப் அவர்களின் முயற்சியால் நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா இந்த இஸ்ரேலோட கடிவாளம் அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை அவங்க செய்வாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த சண்டையை நிறுத்தினாரா அப்படின்னா ஆமானே சொல்லலாம். ஏன்னா நமக்கு தேவை சண்டை, போர் முடிவுக்கு வந்திருக்குல்ல. சில சமாதான ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. பணைய கைதிகளை விடுவிக்கிறது, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான ட்ரக்குகள் இருக்குது பாலஸ்தீனத்துக்குள்ளே போகணும். அதை இஸ்ரேல் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே அனுப்ப மாட்டோம், இந்த உணவுப் பொருள் இதெல்லாம் போகிறதால ஹமாஸ் மீண்டும் அதை வலுவடைஞ்சிடுறாங்க இதை பயன்படுத்தி அப்படின்னு தடை பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்குது. இப்போ இந்த உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் ட்ரக்குகள்லாம் பாலஸ்தீனத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்குங்க. அங்கே இருக்க குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுறாங்கன்னு ஐநாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐநா சபை ஆரம்பத்திலேருந்தே கடுமையாக இதை எதிர்த்துக்கிட்டு இருந்தாலும் ஆனால் எந்த ஒரு முடிவுக்கும் கொண்டு வர முடியலை ஐநா சபையால். இது இப்போதைக்கு திரு ட்ரம்ப் அவர்களால் தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தில் முழுசாக இறங்கி முயற்சி பண்ணி ஒரு நன்மையை செஞ்சுருக்கிறாரு. இப்போ இதனால் அந்த பாலஸ்தீனத்தில் ஒரு புன்னகை பூ பூத்துருக்குதுங்க. அந்த மக்களோட முகத்துலையும் அந்த குழந்தைகளோட முகத்துலையும். ஏராளமான பொருட்சேதம் ஏற்பட்டாலும் உயிர் சேதம் நடந்துருச்சு. பொருட்சேதம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. எந்த ஒரு அவங்களுக்கு மூலதனமும் இன்னைக்கு இல்லை. ஆனால் உயிர் வாழலாம், இன்னைக்கு இரவு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு அந்த மக்களோட மனசில் ஒரு நிசப்தம் ஏற்பட்டிருக்குது. அதுதாங்க தேவை. இன்னைக்கு அந்த ஆண்டவன், இன்னைக்கு உதிக்கிற சூரியன் இந்த பாலஸ்தீனத்தில் ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கிட முடியுது. ஏன்னா அந்த மக்கள் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு இருந்து அவங்க பல ஆண்டுகளுக்கு நிம்மதியாக தூங்கணும். நல்ல சத்துள்ள உணவுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும். அப்போ அடுத்தடுத்து அவங்களுக்கு இதெல்லாம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவங்க. இதுதாங்க நம்மளோட விருப்பம். நாம் இருக்கிறது இந்தியாவாக இருக்கலாம், ஆனால் அவங்க அங்கே படுற அந்த துயரத்தால் நமக்கு தூக்கமே கெடுது. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அந்த மக்களுக்கு அப்படின்னு ஒரு மனவேதனை, இதயத்தில் கல்லை தூக்கி வச்ச மாதிரி ஒரு வேதனைங்க. அப்படி இருந்த சூழ்நிலை இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியை கொடுக்குற சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த உணவு மருந்து பொருட்கள் உள்ள ட்ரக்குகளை உள்ளே அனுமதிச்சிட்டாங்க. இஸ்ரேல் இராணுவத்தினர் பின்வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க குழந்தைகள், இந்த பெண்களோட முகத்தில் கொஞ்சம் புன்னகை அந்த உதட்டில் தென்படுது. அதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அனைத்து கட்டிடங்களும் உடைத்து தகர்க்கப்பட்டு விட்டன. அப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சுகாதாரமான குடிநீர், சுகாதாரமான உணவு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் உலக நாடுகள்
போர்க்கால அடிப்படையில் இன்னும் உதவிக்கரங்களை அங்கே நீட்டணுங்க பாலஸ்தீனத்துக்கு. அப்படி நீட்டினா தான் அவங்கள அந்த சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை, எஞ்சிய மனிதர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். அது ஒவ்வொரு மனிதனின், ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள தலையாய கடமை. ஏன்னா தனி ஒரு மனிதனாக யாரும் உதவி செய்ய முடியாது, ஆனால் நாடுகள் செய்யலாம். அந்த வகையில் நம்ம இந்தியா அதில் முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாலஸ்தீன மக்கள் நமக்கு யாசர் அராபத்துன்னு ஒரு அதிபர் இருந்தார். அவரோட காலத்தில் இருந்தே நம்ம அவங்க கூட நல்ல நட்போடு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இருந்தே இந்தியா எப்போவுமே அவங்க மேலே ஒரு நட்பை, அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அனைத்து நாடுகளும் உதவிக்கரங்கள் நீட்டணும். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு நல்ல உணவை கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த சத்து குறைபாடை சரி பண்ணணும். அடுத்து மருத்துவ வசதி ரொம்ப அவசியப்படுது. ஏராளமான மக்கள் நிறைய உடல் காயங்களோடு இருப்பாங்க. பல உபாதைகள், பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் அங்கே தேவையான மருத்துவ உதவிகளை அனைத்து நாடுகளும் இறங்கி செய்யணும். இப்போ அந்த நாட்டுக்குள்ளே அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாம் சண்டை நடக்குதுன்னு ஓடி ஒளிஞ்ச மக்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமான தருணம்னு தான் சொல்லணும் உலகத்துக்கே. கூடிய விரைவில் இந்த ரஷ்யா அதுக்கப்புறம் உக்ரைன் போரையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ திரு ட்ரம்ப் அவர்கள் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைக்கும்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. காரணம் என்னென்னா, நான் நிறைய போர்களை நிறுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற இதை சொன்னார். அது உண்மை தான். ஆனால் அந்த போர்கள் எல்லாமே இந்த 2025 அவரால் செஞ்சுருக்கிறாரு. அப்போ இவங்க இப்போ கொடுத்த நோபல் பரிசு 2024ஆம் ஆண்டு அவங்களோட சாதனையின் அடிப்படையில் தான் அந்த நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2024 ட்ரம்ப் அவர்கள் அதிபராகவே ஆகலை. ஆகையால் தான் அது தடைப்பட்டு போயிடுச்சு. அப்போ திரு புட்டின் அவர்கள், ரஷ்ய அதிபரே சொல்லியிருந்தார், ட்ரம்ப் சில சண்டைகளை நிறுத்துறதுக்கு கடுமையாக போராடி இருக்கிறாரு. ஆகையால் அவருக்கு அந்த விருது கொடுக்கலாங்கிற மாதிரி தான் அவரே சொல்லியிருந்தார். ஆகையால் விருது எத்தனை விருதுனாலும் கொடுங்க ஐயா, ஆனால் சண்டை இல்லாத சமூகத்தை உருவாக்குங்க. ஒவ்வொரு நாடும் அமைதியாக வாழ்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. இந்த ஆயுத கலாச்சாரம், ஆயுதத்தை தயார் பண்ணி அதை விற்கிறதுக்காகவே சண்டையை உருவாக்குறாங்க. என்ன பண்ண அப்படி மனுஷங்க அந்த மாதிரி நாடுகள் இருக்க வரைக்கும் மக்களோட அமைதி தான் கெடுது, மக்களோட நிம்மதி தான் கெடுது. ஆகையால் ஒரு போர் இல்லாத, சண்டை இல்லாத சமுதாயத்தை, நாடுகளை, உலகத்தை உருவாக்குறதுக்கு அனைத்து நாடுகளும் இணைஞ்சு செயல்படணும். ஏன்னா இன்றைக்கி பாலஸ்தீனம் இந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அவங்க இன்னும் அன்றாட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஏன்னா அவங்க இன்றைக்கி நிம்மதியாக தூங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தூக்கத்தை 2 வருஷம் ஆச்சு அவங்க தொலைச்சி. ஆகையால் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் அந்த மக்களுக்கு இது நிரந்தரமாக கிடைக்கணும்னு அந்த அல்லாஹ்கிட்ட நம்ம வேண்டிக்கிடுவோம், அந்த ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிடுவோம், நம்ம இந்து மத கடவுள்கள் அனைவர்கிட்டையும் வேண்டிக்கிடுவோங்க. அந்த மக்கள் இனி எந்த ஒரு துயரமும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு. வணக்கம்.